இதில் வந்து ஸ்கேலப் மாடல் வந்து எப்படி நம்ம அடித்து திருப்ப போகிறோம், அதே மாதிரி எம்மிங் பண்ணாமல் அப்படியே எப்படி வந்து தேயில் அடிக்க போகிறோன்றது அது கற்றுக்க போகிறோம். ஸ்கேலப் மாடல் நான் ஸ்கேலப் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து கிளாத்தில் ஐரன் பண்ணிட்டு சுற்றி தேயில் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சென்டரில் இப்படி மடித்து ஒரு நேஷ் வெட்டிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெக் பீஸ்லேயும் சென்டரில் ஒரு நேஷு. இப்போ இந்த நெக் பீஸ்க்கு மேல் துணி பார்த்திங்கன்னா இப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ இதை வந்து இப்படியே வச்சுட்டு இங்கேருந்து இங்கே மட்டும் ஒரு ஸ்டிச் போடுவேன். ஷோல்டருக்கு ஸ்டிச் போட மாட்டேன். சரியா, வேர்க்கு ஒரு ஸ்டிச்சு அப்படி வெளியே வருவேன். அதே மாதிரி சென்டர் நெக்குக்கு ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் வந்து துணி நகராமல் இருக்கு. இந்த சென்டருக்கு ஒரு டம்மி ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மேபி நான் போடுறதுல திக்னஸ் நீங்கள் போட்டுக்கலாம். துணி தான் டம்மி ஸ்டிச் போடாதீங்க, அப்படியே அடிச்சு திருப்பி ஸ்டிச்சே போட்டுக்கோங்க. ஏன்னா கட் பண்ணி நம்ம எடுக்க தான் போகிறோம். ஸோ இந்த ஆர்மோல் இதெல்லாம் கரெக்டாக வரணும். இந்த இடத்துல இதெல்லாம் மாற்றி அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு துணி வந்து ஜோல்டிங் வருது. எல்லாமே பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக வருதா என்னன்னு. போடாது இங்கே வரைக்கும் வருது, இது வரைக்கும் அடிச்சாங்க. இதை எப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேலே வரும் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே மேலே வச்சுட்டு சென்டரு இதுலேயே அதே மாதிரி சென்டருக்கு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ நகராது. சென்டர் இந்த ஷோல்டரும் கரெக்டாக வரணும். நேஷ் வெட்டி இருக்கல, ஸோ அதுக்காக தான் இது கரெக்டாக வரணும். இந்த சென்டர்லேயும் ஒரு ஸ்டிச் கொஞ்சம் தூரம். இதில் இந்த மணி வர்றதுனால பின்னாடி பிடிச்சி இழுக்கிறேன். நான் மணி இல்லாமல் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. மணி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நகர மாட்டேங்குது குதிரை இந்த இடத்துல வரும்போது. அதனால பின்னாடி புல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஓமை ஒட்டி தேயில் அடிச்சுக்கோங்க, பேப்பர் கேன்வாஸ் ஒட்டி. இப்போ நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு நல்லாமே எல்லாமே திரும்பும். துணி எங்கேயுமே நகராது. இந்த இடம் நெக்கு வந்து உங்களுக்கு மாறி வராது. கொஞ்சம் தூரம் அடிச்சோடனே என்ன பண்ணுங்க, அப்படியே புஷ் பண்ணிடுங்க. மீதி பாதி இந்த மாதிரி பெடல் கண்ட்ரோல் நல்லா கற்றுக்கோங்க. ஒவ்வொரு குத்துக்கும் இந்த கையில் திருப்பாமல் நான் பாருங்க, ஒரு பெண்டு வந்தாலும் மிஷின்லேயே தான் கை கண்ட்ரோல் தான் நான் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு துணியும் திருப்பி வைக்கும் போது நீடில் வந்து உள்ளே தான் பின்னாக இருக்கணும். நீடில் மேலே வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறும். இப்போ இந்த தையலை கேன்வாஸ் மேலே போடக்கூடாது. கேன்வாஸ் மேலே போடக்கூடாது. நீ கேன்வாஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேன்வாஸ் மேலே போட்டுக்கலாம். அது ஒரு ஃபினிஷிங் வரும், கொஞ்சம் தப்பமாக வரும். இது கேன்வாஸ் மேலே போடாமல் தான் நம்ம தேடி போடுறோம். ஓகே. அடிச்சாச்சா? இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவும் ஒட்டி கட் பண்ணோன்னா ஓரளவு நம்ம எப்படி ரவுண்ட் நெக்கெல்லாம் அடித்து திருப்பும் போது 1/4 இன்ச் கேப் விட்டு தானே வெட்டுவோம். அந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வெட்ட வேணாம். எப்பயுமே வெளி பக்கம் பெண்டாகி வரத்துக்கு வெட்ட தேவையில்லை. உள்பக்கம் பெண்ட் ஆகிறதுக்கு தான் நேஷ் வெட்டணும். இது வெளிப்பக்கம் ஆகிறதுக்கு நேஷ் வெட்ட தேவையில்லை. இப்போ இந்த வி ஷேப்புக்கு மட்டும் ஒட்டி
ரொம்ப ஒட்டி இல்லாமல் கொஞ்சம். இது எடுத்தவங்க வந்து கடைக்கே வந்து வத்தலை பார்த்து பழம் வச்சிங்களா. இப்போ இந்த பெண்டு ஷேப்புக்கு மட்டும் நேஷ் விடும். ஏன்னா அந்த இடத்துல பெண்ட் ஆகாது. ஆமாம், இந்த ஷேப்புக்கெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே நம்ம திருப்போம். ஓகேவா? ஆனால் இது இப்போ எம்மிங் பண்ணுற மாதிரி தான் வருமா? இல்லை எம்மிங் பண்ணுற மாதிரி வராது. நான் காட்டுறேன். ஆ, அதுக்காக தான் இப்போ நான் வந்து அதாவது லைனிங்லாம் அடிச்சிருவீங்களா? ஓகே ஓகே. கையில் அடிக்கல நான். எம்மிங் பண்ணாமல் உங்களுக்கு அந்த எம்மிங் வேலை இல்லாமல் இருக்குதுன்னா இதை நான் தைச்சி இப்போ காட்டுறேன். சரிங்கக்கா. இதை வந்து நீங்கள் இன்னொரு டைம் ஐரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அழகாக உட்காந்து. நான் இதை ஐரன் பண்ணணும் சரியா? புஷ் பண்ணி ஐரன் பண்ணானா நீ பாருங்க. அப்படியே தூக்கிட்டு இப்படியே தூக்கி போவாங்க. தூக்கிட்டு இந்த லைனிங்கில் அப்படியே ஸ்டிச் போடுறோம் சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எம்மிங் பண்ணுற வேலை இல்லை. நீ பேசும்போது வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பேசினாங்க. ஓகே, கேட்டுட்டு தான் பேசுவேன். இப்போ இதுக்கு நீங்கள் மெனக்கட்டு எண்ணெய் எடுத்துட்டு இதே வேலை முடிச்சா சுற்றி தேயில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடி. சுற்றி தேயில் அடிச்சுட்டு கட்டணும். நீங்கள் இங்கே ஹேம்பிங் எடுக்க தேவையில்ல, அதை அப்படியே ஒட்டிக்கிச்சு சுற்றி தேயில் அடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலப் மாடல் ப்ளவுஸ் இருக்கிறது. சூப்பராக ஓகேவா?